அக்கால கல்வி இக்கால கல்வி என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடக்கப் போகிறது. அக்கால கல்வியில் பொருளாதாரம் இல்லாதனால் அறிவியல் வளர்ப்பு இல்லை. ஆனால் இக்கால கல்வியில் பொருளாதாரம் இருப்பதால் அறிவியல் வளர்ப்பு மிகவும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது அக்கால கல்வியில் ஹர்மிதா அவர்கள் பேச போகிறார்கள். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். அக்காலத்து கல்வி என்பது ஒரு மரத்தின் வேராகவே இருந்தது. இக்காலத்து கல்வி என்பது முருங்கை மரம் பார்த்திருக்கீங்களா? அதே மாரிதான் இந்த காலத்து கல்வியும். அந்த காலத்து கல்வியிலலாம் படிக்கணுன்றதுக்காகவே நடந்து வருவாங்க. இந்த காலத்துல வேன் பஸ்ன்னு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் மாணவர்களுக்கு சோம்பேறித்தனம் தான் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம மாசு பிரச்சனையும் அதிகரிக்குது. அந்த காலத்துலலாம் ஆசிரியருக்கு நல்ல மதிப்பு இருந்தது. இந்த காலத்துல ஏசியே போட்டாலும் சரிதான், ஆசிரியருக்கு யாரும் மதிப்பு தரதில்ல. வெறுமனே மட்டும் சொல்லித்தராங்க? இல்லவே இல்லை. எங்களுக்கு செயல்முறைகள் திட்டங்கள் மூலமாக சொல்லித்தராங்க. அந்த காலத்தில் அப்படிலாம் இல்லைல்ல. என்னத்தான் ஆசிரியர்களுக்கு நீங்கள் வேலை செஞ்சு நீங்கள் படித்தாலும் எங்கள் காலத்தில் நாங்கள் நிறைய ஃபெசிலிட்டியோடு படிக்கிறோம். உங்கள் காலத்தில் அப்படியே இருந்துச்சு. சரி சொல்கிறீங்களே படிக்காமையே வைத்தியம் பார்க்குறாங்கன்ட்டு. ஆனால் நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் எழுதி மருத்துவத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க தான் இந்த காலத்து டாக்டர்ஸ். அந்த காலத்துலலாம் ஆண்களுக்கு மட்டும்தான் கட்டாய கல்வி இருந்துச்சு. இந்த காலத்தில் ஆண்களுக்கோ பெண்களுக்கோ சரிசமமான கல்வியை கொடுக்குறாங்க. இது இக்கால கல்வியில் நஸ்ரி அவங்க பேசுனாங்க. அதை போட்டியிட்டு அக்கால கல்வியில் ஹரிணி அவங்க பேச போகிறாங்க. நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என் முதற்கண் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். அக்காலத்தில் மாணவர்கள் நிறைய நூல்களையும் நிகண்டுகளையும் மனப்பாடம் செஞ்சதால் அவர்களோட நினைவாற்றலை மேம்படுத்துது. மேலும் நிகண்டுகளையும் சின்ன சின்ன காவியங்கள் புராணங்களை கற்றுக்கிட்டாங்க. அந்த காலத்தில் கல்வி கற்க மாணவர்கள் பேசும் ஆற்றலையும் திறனையும் பெற்றனர். அது அவர்களின் வத்த திறனையும் கருத்துக்களையும் மேம்படுத்தி ஆற்றலையும் மேம்படுத்தியது. திருக்குறள் போன்ற நீதி நூல்களை மனப்பாடம் செஞ்சதால் மாணவர்களோடு ஒழுக்க நெறி வளர்ந்தது. அவங்க பேசினாங்க. அந்த காலத்துலலாம் நூலகம் எவ்வளவு தூரம் இருந்தாலும் சிரமப்படாமல் போய் படித்தாங்க. ஆனால் இக்கால கல்வியில் கிட்னக்கையே இருந்தால் பக்கத்திலே இருந்தாலும் போய் படிக்க மாட்டேங்கிறாங்க. இப்பொழுது அக்கால கல்வியில் ஹரிணி அவங்க பேசினாங்க. அதை போட்டியிட்டு இக்கால கல்வியில் சுஹீரா அவங்க பேச போகிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களுக்கு என் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். அந்த காலத்துலலாம் எல்லாம் வெறும் மனப்பாடம் தான். ஆனால் இந்த காலத்தில் அப்படியா? ஆசிரியர் நடத்தின பிறகு வீட்டுக்கு போய் ஏஐ மூலியமா பாடத்தை புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாதுப்பா. அந்த காலத்தில் போர்டையும் புக்கையும் வச்சு தான் நடத்துகிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படியா? ஸ்மார்ட் டிவி ஆப்ஸ் மூலியமா ஈஸியாகவும் இருக்கு, சிம்பிளாகவும் சொல்லித்தராங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படியா? உங்களுக்கு எதாவது டவுட்னா லைப்ரரிக்கு போவீங்க. நாங்கள் அப்படியா? ஃபோன் எடுத்து யூடியூப்க்கு போய் ஹே ஷோமி ஹிஸ்ட்ரி புக்ஸ் சொன்னாலே போதும், அதுவே வந்துடும். உங்களுக்கு அந்த மாதிரியா? நன்றி. இக்கால கல்வியில் சுஹீரா அவங்க சொன்னாங்க, நாங்கள் யூடியூப்பில் போய் எந்த புக்கு கேட்டாலும் வந்துடும்ட்டு. ஆனால் அந்த யூடியூப்லேயே சில டைமில் தவறாக வரலாம்ல, அதுக்கு புத்தகமே யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே. சரி எல்லாரும் செல்னு செல்லை பற்றியே பேசுகிறாங்க. சரிப்பா நான் ஒத்துக்கிறேன், நம்ம உடம்பே செல்களால் ஆனது தான். அதுக்காக எல்லாரும் ஒரு செல் உயிரினமாக செல்களோடையே அலையிறாங்களே. இப்பொழுது இக்கால கல்வியில் சுஹீரா அவங்க பேசினாங்க. அதை போட்டியிட்டு அக்கால கல்வியில் ஜாரா அவங்க பேச போகிறாங்க. நடுவர் அவர்களுக்கு என் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். அந்த காலத்து மாணவர்கள் ஆசிரியர் சொன்னதை மட்டும் கேட்டு அதன்படியே நடப்பார்கள். ஆனால் இக்கால கல்வி மாணவர்கள் அப்படி கிடையாது. ஆசிரியர் சொன்னதையும் கேட்க மாட்டாங்க. ஏன் ஆசிரியருக்கு ஒரு மரியாதை கூட கொடுக்க மாட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அதையும் ஆசிரியர் மாணவர்கள் கிட்ட போய் கேட்டு தான் வாங்குவாங்க. இந்த காலத்து மாணவர்கள் எல்லாம் ChatGPT, ஜெமினி போன்ற நிறைய ஆப்ஸ் பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த காலத்து மாணவர்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஏதாச்சும் ஒரு டவுட்டுனா உடனே ஆசிரியர்கிட்ட போய் கேட்பாங்க. ஆசிரியருடைய அறிவை பயன்படுத்தி நம்மளுடைய அறிவை வளர்கொள்ளாமல் செல்ஃபோனில் இருக்க செயலிகளை பயன்படுத்துகிறாங்க. இதனால் மாணவர்களுடைய அறிவு மல்கி போகும்.
அந்த காலத்து மாணவர்கள் எல்லாம் எழுத்த புரிஞ்சு படிச்சாங்க. ஆனா இந்த காலத்து மாணவர்கள் எழுத்த புரிஞ்சு கொள்ளாம, அதாவது குரில் நெடில் புரியாமலே படிச்சு மிஸ்டேக் வருதுன்னு ஆசிரியரை குறை சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு என் வகுப்புல ஒரு மாணவன் ஆன்சர் ஷீட்டை எடுத்துட்டு போய் ஆசிரியர்கிட்ட கொடுத்து ஏன் இதுக்கு மார்க் போடலன்னு கேட்டானா. ஆனா ஆசிரியர் சொன்னாங்க, நீ இப்படி எழுதிருக்கியே இது தப்புன்னு சொன்னாங்க. நடுவர் அவர்களே, உங்களுக்கு அந்த மாணவன் என்ன எழுதியிருந்தான்னு தெரியுமா? எனக்கு தெரியலையே, நீங்களே சொல்லிருங்க. அவன் விடைக்கு வடைன்னு எழுதி வச்சிருந்தான். அந்த காலத்து மாணவர்கள் எழுத்த புரிஞ்சு படிச்சாங்க. ஆனா இந்த காலத்து மாணவர்கள் சொல்லவா வேணும், மிஸ்டேக் அவங்க பண்ணிட்டு ஆசிரியர் போய் குறை சொல்லுவாங்க. ஆனா அந்த காலத்து மாணவர்கள் 5ஆம் வகுப்பு படிக்கிறவங்களே தமிழை பிழையின்றி எழுதுவாங்க. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்காதற்கு தக. இந்த திருக்குறள்ல ஒரு துணைகள் கூட வந்திருக்காது. துணையே இல்லாம படிக்கிறதுக்கு பேரு தான் அக்கால கல்வி. டெக்னாலஜிக்கலா செல்போன் வச்சு படிக்கிறதுக்கு பேரு தான் இக்கால கல்வி. எனவே அக்கால கல்வியை சிறந்தது என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. சரி பார்ப்போம். அக்கால கல்வியில் சாரா அவங்க பேசுனாங்க, அதை போட்டிட்டு இக்கால கல்வியில் நிகிலா அவங்க பேச போகிறாங்க. பார்ப்போம் அப்படி என்ன தான் பேசுகிறாங்கன்னு. நடுவர் அவர்களுக்கு என் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்கிறேன். அந்த காலத்துலலாம் அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் டே பை டே டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால நாங்கள் நிறைய டெக்னாலஜி மூலிமா ஈஸியாகவும் சிம்பிளாகவும் கற்றுப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துலலாம் நோய் தொற்று பரவுச்சுன்னா பள்ளிக்கூடமே போக முடியாது. ஆனால் நாங்களாம் அப்படி இல்லைப்பா. ஆனால் எத்தனையோ நோய் பரவுனாலும், ஏன் கொரோனாவே பரவுனாலும் கையில் மொபைல் ஃபோன் எடுத்து ஸ்டடி ஆப்ஸ், ஆன்லைன் ஆப்ஸ் மூலிமா ஈஸியாகவும் சிம்பிளாகவும் படிக்கலாம். நடுவர் அவர்களே, ஒரு நிமிடம் வாய்ப்பு கொடுக்க முடியுமா? தாராளமாக உங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, நான் கேட்குறேன், ஒரே ஒரு நாள் உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? அப்போ நீங்கள் புத்தகத்தை தேடி தானே போயாகணும். என்ன சொன்னீங்க? கரண்ட் இல்லைனாவா? நான் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணிப்பேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒன்று முக்கியமானது சொல்கிறேன். இக்காலத்தில் தானே நம்ம பூமிக்கு சேட்டலைட்டை கண்டுபிடிச்சி விண்வெளிக்கு அனுப்புனாங்க. அது என்ன அக்காலமா? இக்காலம் தானே. சேட்டலைட்னு பேசுறீங்களே, சேட்டலைட்டை கண்டுபிடிச்சது யாரு? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தானே. அவர் கண்டுபிடிச்சதான் நீங்க இப்போ டெக்னாலஜிக்கலா டெவலப் பண்ணி நாங்க கண்டுபிடிச்சோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சாட் ஜிபிடி ஒரு டாப்பிக்கை டைப் பண்ணிட்டா போதும், எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரும். அப்போ இவ்வளோ எளிமையாக நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு ஆணிவேராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கால கல்வியாளர்கள் மட்டும்தான். அக்காலத்திலேருந்து இக்காலம் வரைக்கும் மாறாமல் இருக்கிறது நிறைய புக்ஸு. திருக்குறள்லாம் எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. சரிங்களா? அக்கால கல்வி அப்படின்னா என்னது? ஹார்ட் ஒர்க். இக்கால கல்வி அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க். அக்கால கல்வி இல்லாமல் இக்கால கல்வி கண்டிப்பாக உருவாக்கியிருக்க முடியாது. ஆகவே அக்கால கல்வி இல்லாமல் இக்கால கல்வி இல்லை, இக்கால கல்வி இல்லாமல் எதிர்கால கல்வி இல்லை. அதனால் எக்காலமாக இருந்தாலும் கல்வி அப்படின்னாலே சிறப்பு தானே. ஸோ கல்வி அப்படின்னாலே சிறப்பு அப்படின்னு சொல்லி என்னுடைய தீர்ப்பை கொடுத்து நான் முடிச்சுக்கிறேன்.